18 வர்ஷிகா டிகே. தமிழே உன் பெயரால் ஊற்றெடுத்து ஓடுகிறேன். எண்ணுவதும் உன்னையே, எழுதுவதும் உன்னையே, உண்ணுவதும் உன்னையே, உயிர்ப்பதும் உன்னையே. என்னை முழுதாய் ஆட்கொண்ட என் தமிழ் அன்னையே, உனக்கு முதல் வணக்கம், அவையோருக்கும் என் வணக்கம். இந்தியாவின் தலை சிறந்த விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர், ஏவுகணை நாயகர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் 15 அக்டோபர் 1931 ஆண்டு தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் என்ற ஊரில் பிறந்தவர். தனது சிறு வயதில் போர் விமானி ஆகும் கனவை கொண்டவர். அதனால் விண்வெளி பொறியியல் படிப்பை படித்தார். பின் இஸ்ரோ நிறுவனத்தில் பணிகளை ஆற்றினார். இவர் SLV-3, ரோகிணி, அக்னி, பிருத்திவி போன்ற ஏவுகணைகளை வெற்றிகரமாக விண்வெளிக்கு அனுப்பியவர். கலாம் ஐயா அவர்களின் ஆகச் சிறந்த படைப்பான கார்பன் ஃபைபர் உலோகத்தை வைத்து எடை குறைந்த ஸ்டண்ட் கருவிகளை கண்டுபிடித்தார். இதனால் 3 கிலோ இருந்த கேலிஃபா 300 கிராமாக எடை குறைந்தது. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவியாக இருந்தது. கலாம் ஐயா அவர்களின் பாரத ரத்னா, பத்மபூஷன், ராமானுஜம் போன்ற பல விருதுகளை பெற்றவர். கலாம் ஐயா அவர் ஒரு சிறந்த ஆசிரியர். மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த மாணவர். இவர் 27 ஜூலை 2015 ஆண்டு ஷில்லாங்கில் நடந்த மேடை பேச்சின் போது இறந்தார். நம்மை விட்டு பிரிந்தார். கலாம் ஐயா அவர்களின் சில பொன்மொழிகள்: வாழ்வின் லட்சியம் இருக்க வேண்டும், அந்த லட்சியத்தை அடையக்கூடிய அறிவை தேடி பெற வேண்டும், கடும் உழைப்பு வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது, வாழ்வின் நல்லொழுக்கம் வேண்டும். இவை இருந்தால் நம் எல்லோருக்கும் வெற்றிதான் வெற்றிதான் வெற்றிதான். கனவு காணுங்கள் நண்பர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி, வணக்கம்.